இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தூய லூக்கா எழுதின செய்தி பிரிவு 1 இறை சொற்றொடர்கள் 39 முதல் 45 முடிய. தூய லூக்கா எழுதின செய்தி பிரிவு 1 இறை சொற்றொடர்கள் 39 முதல் 45 முடிய. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை எம் காதில் விழுந்ததும் என் வயிற்றிலுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். இது நம் ஆண்டவர் இயேசு நமக்கு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் எல்லாருக்கும் பரலோகத்தாயினுடைய 6வது திருவிழா நல்வாழ்த்துக்களை மனமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ளுகிறோம். கரங்கள் தட்டி ஒருவர் மற்றவருக்கு திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னது? என்ன தலைப்பு? பிறர் அன்பு பணிக்கு முன்மாதிரி நம்முடைய தாய் மரியாள். பிறர் அன்பு பணிக்கு முன்மாதிரியான நம்முடைய தாய் மரியாவை குறித்து இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். நம்ம எல்லாரும் யாருன்னு தெரியுமா? நம்ம எல்லாரும் யாரு? இப்படி மொட்டையா கேட்டா எப்படி நாங்க சொல்றது? நம்ம எல்லாரும் யாரு? 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 கடவுளுடைய பிள்ளைகள். செவ்வாய் கிரகத்திலிருந்து யாராவது வந்திருக்கீங்களா? இல்ல, புதன்ல இருந்து யாராவது வந்திருக்கீங்களா? எல்லாரும் காமநாயக்கம்பட்டி, பக்கத்து ஊர், வெளியூர், நம்முடைய மறை மாவட்டம், பக்கத்து மறை மாவட்டம், இங்கேருந்து தான் நம்ம எல்லாருமே வந்திருக்கிறோம். கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் இந்த தாயை தேடி நாம் வந்திருக்கிறோம். அப்போ கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம எப்படிப்பட்ட வாழ்வை இந்த சமூகத்தில் வாழ வேண்டும், எப்படிப்பட்ட வாழ்வை இந்த சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்று இன்றைக்கு அன்னை மரியாள் வழியாக இந்த இறைவார்த்தை சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அன்புக்குரியவர்களே, உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு எது தெரியுமா? உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு. நாம் எல்லாருமே கிறிஸ்தவங்க இல்லையா? கடவுளுடைய பிள்ளைகள், நாம் எல்லாருமே கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவ வாழ்வு வாழ்ந்துட்டு இருக்கோம், அப்படித்தானா? ஆமாவா இல்லையா? கிறிஸ்தவ வாழ்வு நாம் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா ஒரு அறிஞர் தெளிவாக சொல்லுகிறார், உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு என்ன அப்படின்னு சொன்னா, இயேசுவை அறிந்து
இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு அவரை பிறருக்கு அறிவித்து இயேசுவுக்காக உயிரை கொடுப்பதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு. உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு எது? உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு நான் சொல்லுங்க. இயேசுவை அறிந்து, சத்தமா, இயேசுவை அறிந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு இயேசுவை பிறருக்கு அறிவித்து அவருக்காக உயிரை கொடுக்கக்கூடிய வாழ்வு உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு. இப்ப சொல்லுங்க, நாம உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு வாழ்ந்துட்டு இருக்கோமா? உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு வாழ்ந்துட்டு இருக்கோமா நாம? ஆமாவா இல்லையா? ஆமாவா? இதுல எத்தனை பாயிண்ட் நமக்கு சேரும், எத்தனை பாயிண்ட் நமக்கு சேராது? அப்போ எந்த பாயிண்ட் சேரலையோ அதை இந்த திருவிழா நாட்களில் நமதாக்கி கொள்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அதற்கு நம்முடைய தாய், பரலோக தாய் நமக்கு உதவி செய்வார்கள். அதைத்தான் இன்றைக்கு இயேசுனுடைய தாயாக இருந்து உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியமாக அமைந்திருக்கிறது. நீங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா? எல்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா? என்னல புது வார்த்தையா சொல்லுத அப்படின்னு பல பேர் முழிக்கிய. நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா? ஒரு சில இடங்கள்ல இந்த பைபிள் இப்படி பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு சிலர் வந்து நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்களான்னு கேட்பாங்க. கேட்டிருக்காங்களா? யார்கிட்டயா கேட்டிருக்காங்களா? நம்ம ஊர்ல கேட்காங்களான்னு தெரியல. கேட்டிருக்காங்களா? வெளியூர்ல எல்லாம் கேட்டிருக்காங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னது? நீங்க முழுக்கு ஞானஸ்நானம் வாங்கிட்டீங்களா? நீங்க முழுக்கு ஞானஸ்நானம் வாங்கிட்டீங்களா வாங்கலையா? முழுக்கு ஞானஸ்நானம் வாங்கினா தான் நீங்க ரட்சிக்கப்பட்டதா அர்த்தம். நாமெல்லாம் என்ன ஞானஸ்நானம் வாங்கியிருக்கோம்? ஞானஸ்நானம் வாங்கியிருக்கல? அப்படி நீங்க பார்க்க பார்வையை பார்த்தா புதுசால தெரியுது. ஞானஸ்நானம் வாங்கினவங்களும் கை தூக்குங்க. அப்பா ஆண்டவர் என்னை காப்பாத்திட்டாரு. எல்லாரும் ஞானஸ்நானம் வாங்கி, நீங்க என்ன ஞானஸ்நானம் வாங்கியிருக்கீங்க? நீங்க என்ன ஞானஸ்நானம் வாங்கியிருக்கீங்க? முழுக்கு ஞானஸ்நானம் வாங்கினவங்க கை தூக்குங்க. அதுலயும் ஒரு ஆள் இருக்காரப்பா. முழுக்கு ஞானஸ்நானம் வாங்கினாலும் ஒரு ஆள் இருக்க. ஐயா முழுக்கு ஞானஸ்நானம் வாங்கினே நீங்க? தெரியல சாமி, அந்த காலத்தில் எங்கள் அம்மாவும் அப்பாவும் எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல, முக்குனாலும் முக்கியிருப்பாங்க அப்படின்னு ஐயா நினைக்கிறார். நம்ம கத்தோலிக்க திருச்சபை என்ன ஞானஸ்நானம் கொடுக்கும்? அப்படி தண்ணியை தெளிச்சு விடுறோம் இல்லையா? தண்ணியை தெளிச்சு விடுறோம். ஆனால் பிற சபையை சார்ந்தவர்கள் அது சரியில்லை, நீங்க முழுக்கு ஞானஸ்நானம் வாங்கினா தான் நீங்க ரட்சிக்கப்பட்டதா அர்த்தம். நம்ம ஆட்களும் ஒரு சில நேரம் ஆமா அது சரிதானே, அங்கே பாருங்க நல்லா முக்கி எடுக்காங்க, நம்ம சாமிக்கு ஒன்றுமே தெரியல, சும்மா தெளிச்சு விட்டுருதாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, முழுக்கு ஞானஸ்நானம் வாங்கினாலும் முழுக்கு ஞானஸ்நானம் வாங்காட்டாலும் நீரை தெளித்து ஞானஸ்நானம் கொடுத்தாலும் திருமுழுக்கு கொடுத்தாலும் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு ஞானஸ்நானத்தில் மட்டும் அடங்கி விடவில்லை. ஞானஸ்நானத்தில் மட்டும் அடங்கி விடுவதில்லை. அதனாலதான் நீங்க மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 21வது இறை வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, வாசிக்க சொன்னா வாசிப்பீங்களா? மத்தேயு நற்செய்தி 7:21. என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக தந்தையினுடைய திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். என்னை பார்த்து ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவரெல்லாம் விண்ணகத்திற்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையினுடைய திருவுளப்படி வாழ்பவர்களே விண்ணகத்திற்குள்
செல்வார்கள். அவர்கள்தான் கடவுள் பார்வையில் உண்மையான கிறிஸ்தவர்கள், கடவுளுடைய பிள்ளைகள். அவர்களுடைய வாழ்வு தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வாக இருக்க முடியும். இந்த வார்த்தையை சொன்ன உடனே சீடர்கள் எல்லாம் வந்தாங்க. ஆண்டவரே, உமது பெயரால் நாங்கள் பேய்களை ஓட்டவில்லையா? ஆண்டவரே, உமது பெயரால் நாங்கள் நற்செய்தி அறிவிக்கிறோம். ஆண்டவரே, உமது பெயரால் நாங்கள் பலவிதமான அற்புதங்களை செய்கிறோம், நோய்களை சுகப்படுத்துகிறோம், பேய்களை ஓட்டுகிறோம் என்று சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நல்ல பேர் எடுக்கலாம் அப்படின்னு வந்தாங்க. அவர் சொன்னார், அப்படியா ராசா, வா. என் பேர்லையா பேய் ஓட்டின? என் பேர்லையா நற்செய்தி அறிவிச்ச? என் பேர்லையா நீ எல்லாருடைய நோய்களை நீ போக்குன? பொல்லாதவர்களே, உங்களை எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். பொல்லாதவர்களே, உங்களை எனக்கு தெரியவே தெரியாது என்று ஆண்டவர் சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, நம்மள பலர், நான் ஞாயிற்றுக்கிழமை தவறாம கோயிலுக்கு போயிருவேன், ஏன் தினமும் கூட போவேன், சிவமாலை சொல்லாத ஞாலே கிடையாது, நற்கருணை வாங்கிட்டு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். தவக்காலம்னா என்னைய மாதிரி என்ன செய்ய முடியாது, உபவாசம் இருக்க முடியாது, பிரேயர் பண்ண முடியாது. நீங்க போய், ஆண்டவரே நான் இவ்வளவுலாம் செய்கிறேனே, என் வாழ்வு உண்மையான கிறிஸ்தவ வாழ்வா இருக்குதா அப்படின்னு நீங்க கேட்டு பார்த்தா ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? பொல்லாதவர்களே, உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு இதில் மட்டும் அடங்கி விடுகிற ஒரு வாழ்வு அல்ல. இதில் மட்டும் அடங்கி விடுகிற ஒரு வாழ்வு அல்ல. இன்றைக்கு அன்னையினுடைய விழாவின் 6வது நாள் நவநாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளில் பிறரன்பு பணிக்கு அன்னை மரியாள் முன்மாதிரியாக இருக்கிறார் என்கிற அந்த சிந்தனையில நாம சிந்தித்துக் கொண்டிருக்கிற பொழுது, அன்னை மரியாள் வழியாக கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் இதுதான். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு இதற்குள்ளாக மட்டும் அடங்கி விடுகிற ஒரு வாழ்வு அல்ல. அப்போ உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு அல்லது உண்மையான கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னா யார்? உண்மையான கிறிஸ்தவன், உண்மையான உயிருள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் யார்? இந்த கேள்வியை இன்றைக்கு நீங்களும் நானும் கேட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சாமி நாங்க சிலுவை போட்டிருக்கோம், சிலுவை போட்டிருக்கோம், ஜெபமாலை ரோசரிலாம் போட்டிருக்கோம், கையில ஜெபமாலை வச்சிருக்கோம், பைபிள் வச்சிருக்கோம், உண்மையான கிறிஸ்தவர்களாக நாம மாறிவிட முடியுமா? உண்மையான கிறிஸ்தவர்களாக மாறிவிட முடியுமா? என் அன்புக்குரியவர்களே, யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 35வது இறைவார்த்தை, யோவான் 13:35. நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இந்த உலகமே அறிந்து கொள்ளும். சிலுவை போட்டிருக்கிறதுனால அல்ல, ஜெபமாலை கையில் வைத்திருப்பதால் அல்ல, மாறாக ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு காட்டும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். மரியே வாழ்க சொல்லுங்க. மரியே வாழ்க. ஆவே மரியா. நல்ல கை தூக்கி சொல்லுங்க. என் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளினுடைய இந்த விழாவை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த நாளிலே மிக ஆழமாக இந்த உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தாய் நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பாடம் இதுதான். அற்புதமான ஒரு பாடம். நீங்கள் ஒருவர் மற்றவரை ஆழமாக
அன்பு செய்ய வேண்டும். ஒருவர் மற்றவரை நீங்கள் ஆழமாக அன்பு செய்ய வேண்டும். ஆழமாக அன்பு செய்ய வேண்டும். இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்க வேண்டும்? ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லியிருக்கிறார். நான் உங்களை அன்பு செய்வதைப் போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். நான் உங்களை அன்பு செய்வதைப் போல, நான் உங்களை அன்பு செய்ததைப் போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். அப்ப இயேசுவினுடைய அன்பை போல நம்ம ஒவ்வொருடைய அன்பும் இருக்கணும். என்னைய இயேசு அன்பு செய்கிறார் அப்படின்னு சொல்றவங்களோ ஒரு பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. என்னை இயேசு அன்பு செய்கிறார் அப்படின்னு சொல்றவங்க சத்தமா ஒரு பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. எல்லாரையும் அன்பு செய்கிறாரா? எல்லாரையும் அன்பு செய்கிறாரா? நம்புறீங்களா? எப்படி அன்பு செய்கிறார்? இயேசுனுடைய அன்பினுடைய ஆழம், அகலம், நீளம் சொல்ல முடியுமா? எத்தனை அடி, எத்தனை மீட்டரு, எவ்வளவு உயரம்? இயேசுனுடைய அன்பினுடைய ஆழம் என்ன? இயேசுனுடைய அன்பினுடைய அகலம் என்ன? இயேசுனுடைய அன்பினுடைய உயரம் என்ன? தம்பி, உங்களை தான். உங்க அம்மாவை அன்பு செய்றீங்களா? எவ்வளவு? நிறையானா? ஒரு குத்து மதிப்பா கையை காட்டுங்க. அவ்வளோ காட்டு. ஒரு பூசணிக்காய் தண்டி, அப்படிதானா? ஒரு பூசணிக்காய் தண்டி உங்க அம்மாவை நீங்க அன்பு செய்றீங்க. ஆமா. இவன் சுற்றி பார்க்கறத பார்த்தா அடுத்து நம்மகிட்ட தான் வருவான் போலக்குன்னு பல பேர் என்ன செய்தீங்க? தலையை கீழே போடுறீங்க. அக்கா, நீங்கள் தான் உங்கள் வீட்டுக்காரர் அன்பு செய்தீங்களா? எவ்வளவு? எவ்வளவு? அம்மா உங்களை பின்னால் அந்த அக்காவை எவ்வளோ அன்பு சரி? கல்யாணம் முடிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? சும்மா சொல்லுங்க. 10 வருஷமா? 12 வருஷம்? உங்கள் வீட்டுக்காரர் எவ்வளோ அன்பு செய்றீங்க? நிறையா. அது முதல்ல கல்யாணம் முடிஞ்ச புதுசுல இருந்து இது வரைக்கும் அதே மாதிரி இருக்கு அன்பு? குறையுதா கூடுதா? அதை ஏன் சாமி கோயிலுக்குள்ள கேட்டுக்கிட்டு? என் அன்புக்குரியவர்களே, மனிதர்களுடைய அன்பு மாறுபடுகிறது. நம்முடைய அன்புலாம் மாறுபடும், ஏறும் இறங்கும், இல்லாம போகும். ஒரு நாளைக்கு கூடும், ஒரு நாளைக்கு குறையும். நம்முடைய அன்பு பூரா எதையோ எதிர்பார்த்து அது வெளிப்படுத்தப்படும். ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம இயேசுனுடைய அன்பினுடைய அனுபவத்தை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுனுடைய அன்பினுடைய ஆழம் என்ன, அகலம் என்ன, உயரம் என்ன? சிலுவையை பாருங்க. எல்லாரும் சிலுவையை பாருங்க. சிலுவையை பாருங்கன்னா என்னையே பார்க்கப்படாது. உங்க கண்ணுக்கு இப்ப நான் தான் சிலுவை மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். சிலுவையை பாருங்க. பார்த்துட்டீங்களா? ஒரு அக்கா சிலுவையை பார்த்து சிரிக்குது. எவ்வளோ அழகா ரத்தத்தை வடிச்சுக்கிட்டு எவ்வளோ சூப்பராக சிலுவையில் தொங்குதார் பாருங்க அப்படின்னு ஒரு அக்கா பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கு. இயேசுனுடைய சிலுவையை பார்த்த உடனே உங்களுடைய மனசுல என்ன வருது? என்ன தோணுது? என்ன தோணுது? என்ன தோணுது? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, தோன்றவங்க சொல்லுங்க டக்குன்னு. என்னமா? ஒரு புல்லரிக்கு அத்தாடி இது எப்படியா முடியுது அப்படின்னு புல்லரிக்குது. இன்னொரு ஆள், ஒரு பெண் மட்டும் சொல்லுங்க, முடிச்சிருவோம். ஆண்டவருடைய அன்பு தெரியுது, இது பொதுவான வார்த்தை. ஆண்டவருடைய அன்பு தெரியுது அப்படிங்கிறது பொதுவான வார்த்தை. இன்னொருத்தர் யாராவது? இன்னொருத்தர் யாராவது?
நமக்காக உயிரை கொடுத்தார். என் அன்புக்குரியவர்களே, என்கிட்ட ஒரு 10 ரூபா கேட்டால் கொடுத்துருவேன் இல்லையா? என்கிட்ட ஒரு கார் இருக்குது, காரை கேட்டால் கொடுத்துருவேன். இந்த மோதிரத்தை கேட்டால் கொடுத்துருவேன். கொடுத்துருவேனா? உடனே பூசை முடிஞ்சு வந்தோன்னு கேட்கக்கூடாது. நீ தானே சொன்ன, பீடத்துலேருந்து சொன்ன, மரியாதையாக கழட்டி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆனால் ஃபாதர் உங்கள் உயிரை கொடுங்க ஃபாதர் அப்படின்னா கொடுப்பனா? இங்கே இருக்கிற யாராவது கொடுப்பீங்களா? யாராவது உங்கள்கிட்ட வந்து உயிரை கொடுங்கன்னு கேட்டால் கொடுப்பீங்களா? கொடுக்கணும்னு சொல்லுறது மட்டும் கை தூங்க முடியாது. யாராலையும் உயிரை கொடுக்க முடியாது. ஆனா ஆண்டவரால முடிஞ்சது. தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை, என்னிடம் இருக்கிறது என்று சொல்லி சிலுவையில அதை நிரூபித்து காட்டினார். இதுதான் இயேசு உங்களையும் என்னையும் அன்பு செய்வதனுடைய ஆழம், அகலம், நீளம், உயரம். இயேசுனுடைய அன்பினுடைய வெளிப்பாடு இதுதான். அப்போ அன்னை மரியாள் நம்முடைய தாய் இன்றைக்கு பிறர் அன்பிற்கு முன்மாதிரியாய் இருக்கிறார் என்று சொன்னால், அவர் இந்த அன்பை தான் ஒவ்வொருவருக்கும் அவர் வெளிக்காட்டினார். இன்றைக்கு முன்னுரையில் நம்முடைய பிள்ளைகள் அழகாக வாசித்தாங்க. எந்தெந்த காரியத்தில் பிறரன்பு பணிகளை நம்முடைய தாய் மரியாள் செய்தார்கள் என்று சொல்லி மிக அருமையாக ஒரு வாசித்தாங்க. முதல் காரியம் நீங்கள் விவிலியத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பைபிளில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம் நம்ம வாசி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மகிழ்வாரோடு சத்தமா மகிழ்வாரோடு அழுவாரோடு அது சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? நீங்க அன்னை மரியாள் இந்த அன்பை எப்பமெல்லாம் பிறருக்கு வாரி வழங்கினார்கள். அன்னை மரியாள் பொண்ணை கொடுக்கல, பொருளை கொடுக்கல, நாம எதிர்பார்க்கக்கூடிய காரியத்தெல்லாம் அவர்கள் கொடுக்கவில்லை. மாறாக தன் மகனினுடைய ஆழமான அன்பை கொண்டு போய் சேர்த்தார்கள். அதுதான் முன்மாதிரி. இயேசுனுடைய அன்பை கொண்டு போய் சேர்த்தாங்க. முதல்ல அவங்க இயேசுனுடைய அன்பை யாருக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா, எலிசபெத் அம்மாளுக்கு கொண்டு போய் சேர்க்காங்க. எலிசபெத் அம்மா யாரு? மாதாவுக்கு என்ன வேணும்? பைபிள் என்ன போட்டிருக்கு? எலிசபெத் அம்மாள் உறவினர், மாதாவுக்கு உறவினர். அன்புக்குரியவர்களே, வானதூதர் வந்து மரியாவிடம் சொல்லுகிறார், கடவுள் இப்படி ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று கடவுளுடைய திட்டத்தை சொல்லுகிற பொழுது மாதா உடனே என்ன சொன்னாங்க? ஆம்லாம் சொல்லல. இது எப்படி நடக்கும்? நான் கணவனை அறியேனே. யூத சமூகத்தில் ஒரு நிச்சயதார்த்தம் முடிவற்ற ஒரு நிலையில குழந்தை அவர் சுமந்து கொண்டிருக்கிறார் என்று தெரிய வந்தால் யூத சமூகத்தில் என்ன தண்டனை தெரியுமா? என்ன தண்டனை? கல்லால் எரிஞ்சு. யார் கல்லால் எறிவாங்க? அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆம்பளை பூரா கல்லால் எரிஞ்சு கொள்வாய். யூத சமூகத்தில் அப்படி ஒரு தண்டனை. அன்னை மரியாளுக்கும் சூசேப்பருக்கும் திருமண நிச்சயம் முடிவுற்றிருக்கிறது. நம்ம ஊரில் சொல்லுவோம் தெரியுமா, என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? நிச்சயதார்த்தமா? நிச்சயதார்த்தம் முடிஞ்சது அப்படின்னு சொன்னா கல்யாணம் முடிஞ்சது அர்த்தமா? நம்ம ஊர்ல நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுன்னா கல்யாணம் முடிஞ்சதுன்னா அர்த்தமா? முடியாமலும் போகும், எது வேணாலும் நடக்கலாம். ஆனா யூத சமூகத்தில் ஏறக்குறைய நிச்சயதார்த்தம் அப்படின்னா திருமணம் முடிந்ததாகவே அர்த்தம், ஏறக்குறைய. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அன்னை மரியாளுக்கு இந்த ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. யூத சமூகத்தினுடைய பின்புலத்தை எல்லாம் அன்னை மரியாள் யோசித்திருப்பாங்க. ஏறக்குறைய விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அந்த நேரத்தில் அன்னை மரியாளுக்கு 15 வயசு இருக்கும். 15 வயசுனா நம்ம வீட்டில் எத்தனாம் கிளாஸ் படிக்கும் பிள்ளைங்க?
8 10 10ஆம் கிளாஸ் படிக்க பிள்ளைகளுக்கு நம்ம வீட்டில் கல்யாணம் முடிச்சு வைக்க முடியுமா? குழந்தை திருமணத்தில் வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. 15 வயசு தான். அப்போ அந்த 15 வயது நிரம்பிய நம்ம ஊர் பிரகாரம் சொன்னோம்னா அது ஒரு குழந்தை இல்லையா? அந்த குழந்தைக்கு கடவுளுடைய அழைப்பு கொடுக்கப்படுகிறது. பின்புலத்தை எல்லாம் அந்த அம்மா யோசிச்சு பார்த்துருப்பாங்க. இது நடந்துச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமாக என்னை கல்லால் எறிந்து கொல்லுவார்கள், ஆனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய அன்பை யாருக்கு வெளிக்காட்டுகிறார் என்று சொன்னால் அழைத்த இறைவனுக்கு அன்னை மரியாள் வெளிக்காட்டுகிறார்கள். மரியே வாழ்க, மரியே வாழ்க. தன்னை அழைத்த கடவுளுக்கு தன்னுடைய முதல் அன்பை ஆழமாக வெளிப்படுத்துகிறார். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த ஊர் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இந்த உலகம் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, கல்லால எரிந்து கொன்னாலும் பரவாயில்ல, என் ஆண்டவர் இந்த அழைப்பை கொடுக்கிறார், நான் அவருக்கு என் முதல் அன்பை வெளிக்காட்டுவேன் என்று சொல்லி ஆம் என்கிற பதிலால், ஆண்டவரே நான் உமது அடிமை என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக சரணாகதி அடைகிற பொழுது வார்த்தையாக இருந்த கடவுள் அன்னை மரியாளினுடைய கருவறைக்குள் மனிதனாக உருப்பெறுகிறார். ஆம் என்று சொன்ன அந்த நொடி பொழுதே அன்னை மரியாளினுடைய கருவறையில் வார்த்தையாக இருந்த கடவுள் தன்னுடைய மனு உருவை அங்கே நிறைவேற்றுவதை பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த ஆழமான அன்பை, கடவுளுக்கு தான் செலுத்திய அன்பை, ஆம் என்று சொன்ன அந்த அன்பினுடைய வெளிப்பாட்டை இயேசு என்கிற அன்பு கொடையாக அன்னை மரியாள் தன்னுடைய கருவறையில சுமக்க தொடங்குகிறார். அன்பை வெளிக்காட்டுவதனுடைய ஆரம்பம் கடவுளிடமிருந்து ஆரம்பிக்கிறது. எவர் ஒருவர் கடவுளை ஆழமாக அன்பு செய்ய முயற்சி எடுக்கிறார்களோ, எவர் ஒருவர் கடவுளை ஆழமாக அன்பு செய்கிறார்களோ, அவர்களால் அதே அன்பை பிறர் மீதும் வெளிப்படுத்தாமல் இருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. என் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் இதைத்தான் இன்றைக்கு நமக்கு அற்புதமான பாடமாக கற்றுக் கொடுப்பதை பார்க்கிறோம். என் முதல் அன்பு என்னை படைத்த கடவுளுக்கு, அதிலிருந்து தொடங்குகிறது பிறர் அன்பினுடைய சேவை என்பதை ஆழமான விதத்தில் தன்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ துன்பங்கள் வரும் என்று தெரிந்தாலும் கூட கடவுளை நம்பி, தான் அன்பு செய்த கடவுளை நம்பி, தன்னை அழைத்த கடவுளை நம்பி அவர் இந்த பொறுப்பை மிக தைரியத்தோடு அவர் ஏற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் தான் அவருக்கு இன்னொரு செய்தியும் சொல்லப்படுகிறது. உம்முடைய உறவினரான எலிசபெத்தும் தன்னுடைய 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 முதிர்ந்த வயதில் கருவுற்றிருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். 6ஆம் மாசம் அப்படிங்கிறது ஏறக்குறைய ஒரு நிறைவை நோக்கிய பயணம் இல்லையா? பெண்களுக்கு தான் தெரியும். பல ஆண்கள் ஆமா ஆமான்னு தலையாட்டுதாங்க. ஆறு மாசம் ஒரு கருவை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு என்னெல்லாம் செய்யணும்? என்னெல்லாம் செய்யணும்? முக்கியமா நல்ல சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா? வகை வகையா, அப்படிதான் சொல்லுவோம் நம்ம, வகை வகையா செஞ்சு நாம் சாப்பாடு கொடுக்கணும். அப்போ இப்போ நம்ம வீட்டிலேயே 6 மாதத்தில் ஒரு நிறை மாத கர்ப்பிணியாக ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் சொந்தக்காரங்கள்லாம் பார்ப்பாங்க இல்லையா? பழங்கள் வாங்கி கொடுப்பாங்க, சாப்பாடு வகை வகையாக வாங்கி செஞ்சு கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், நான் கேள்விப்பட்டு அது உண்மையாக பொய்யான்னு தெரியல, பல வகையான சாப்பாடு கொண்டு வருவாங்களா, பல சுவைகளில் சாப்பாடு கொண்டு வருவாங்க அப்படித்தானா? ஏன் அப்படின்னா மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா, அவங்களுக்கு எந்த சுவை பிடிக்குமோ பிடிக்காதோ தெரியாது, அதனால எல்லா சுவையிலையும் சாப்பாடு கொண்டு போ, பிடிச்சதை அவ சாப்பிடட்டும், அதுதான் மேட்ரு.
எல்லா சுவையிலும் நீங்க உணவுகளை தயார் பண்ணி கொண்டு போங்க. அந்த கற்பமாக இருக்கக்கூடிய அந்த பெண் சந்தோஷமா எந்த உணவு அவர்களுக்கு பிடிக்கிறதோ அதை அவர்கள் உண்டு மகிழட்டும். என் அன்புக்குரியவர்களே, இது நாம செய்யக்கூடிய காரியம். ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு நாம செய்யக்கூடிய காரியம். அன்றைக்கு வானதூதர் அறிவிக்கிறார், உம்முடைய உறவினர் எலிசபெத் வயது முதிர்ந்த காலத்தில் 6வது மாதமாக அவர் கர்ப்பம் தரித்திருக்கிறார். சொன்ன உடனே அன்னை மரியாள் அவர் மீது வெளிப்படுத்திய அதே அன்போடு, அவர் கொடுத்த அன்பின் வடிவமாக இருக்கக்கூடிய இயேசுவை சுமந்து கொண்டு, எலிசபெத் வாழ்ந்த ஊர் என்ன ஊரு? என்ன ஊரு? என்ன ஊரு? யூதேய மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அப்படித்தானே? அப்படித்தான் போட்டிருக்கு இல்லையா? ஐங்கரின், ஐங்கரின் அப்படிங்கிற ஊர். இது யூதேய மலைநாட்டில் இருக்குது. மாதாவனுடைய ஊர் எங்க இருக்கு? கலிலேயாவில் இருக்கு. விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், ஏறக்குறைய 2 ஊருக்கும் இடையில 150, 100லிருந்து 150 கிலோமீட்டர் மைல் தொலைவு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்தில் கார் கிடையாது, வேன் கிடையாது, பஸ் கிடையாது, ட்ரெயின் கிடையாது, ஃப்ளைட் கிடையாது. மலை நாடு. மலை நாடு எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். ஏத்த இறக்கமாக இருக்கும். அன்றைக்கு இருந்த ஒரே ஒரு வாகனம் கழுதை. அன்னை மரியாள் கழுதையில் போனாங்களா தெரியாது, ஆனால் நடந்து கூட சென்று இருக்கலாம். ஏறக்குறைய ஒரு 150 கிலோமீட்டரை உங்களை நடக்க விட்டா எத்தனை நாள்ல நடந்து முடிப்பீங்க? இன்னைக்கு இருக்கு சொல்லல, ஒரு 5 நாள், 10 நாள், ஒரு வாரம், ஒரு மாசமா, ஒரே நாளா? ஒரு நாள் நடந்துருவாளா? 150 கிலோமீட்டர். இன்னைக்கு நமக்கு ரோடு இருக்கு, நம்ம ஈஸியா யோசிச்சிடலாம். ஆனா அன்னைக்கு ரோடு கிடையாது. அது காட்டு பாதை, மலை பாதை, பாதுகாப்பு கிடையாது. ஒரு 10 நாள்ல நடந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொன்னா கூட 10 நாட்கள் தனக்கு தேவையான உணவை சுமந்து செல்ல வேண்டும். பார்க்க போகிற அந்த கர்ப்பிணி பெண், வயதானவர், அவருக்கு என்னென்ன கொண்டு போகணும் தெரியல. ஆனால் அன்னை மரியாள் சுமந்து செல்லுகிறார்கள். எதை சுமந்துட்டு போறாங்க? கடவுளின் அன்பை சுமந்து செல்லுகிறார்கள். கடவுளின் அன்பின் வடிவமாக இருக்கக்கூடிய இயேசுவை தன்னுடைய கருவாக அவர்கள் சுமந்து செல்லுகிறார்கள். மரியே வாழ்க, மரியே வாழ்க. பொருளை கொண்டு போல, பொண்ணை கொண்டு போல. எலிசபெத் அம்மாளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது தெரியாது. ஆனால் அவர்கள் பொருளை விட, உணவை விட, பொன்னை விட, அவர்களுக்கு தேவை எது என்பதை விட அவர்களுக்கு முக்கியமான தேவையாக இருக்கக்கூடியது கடவுளுடைய அன்பு என்பதை ஆழமாக உணர்ந்து கொண்டு அங்கே அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்க செல்லுகிறார்கள். சந்திக்க செல்லுகிற பொழுது அங்கே என்ன நடக்கு? எலிசபெத் அம்மாள் மரியாவை பார்த்த உடனே என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? எலிசபெத் அம்மாள் மரியாதை பார்த்த உடனே என்ன சொன்னாங்க? என்னமா? என் ஆண்டவரின் தாய் என்னை வந்து பார்ப்பதற்கு நான் என்ன பாக்கியம் செய்திருக்கிறேன். மரியாள் யாரு? மரியாள் யாரு? சாதாரண பெண்மணியா? மரியாள் யாரு? யாரு? கடவுளின் தாய். கடவுளின் தாய். நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்களான்னு கேட்க குரூப்புக்கெல்லாம் நீங்க இதைத்தான் சொல்லணும். முதல்ல வந்த உடனே மாதா மேலதான் கையொப்பாவேன் இல்லையா? நீங்க ஏன் மாதாவை கும்பிடுறீங்க? மாதாவை ஏன் வணங்குறீங்க? ஏன் நாங்க மாதாவுக்கு மரியாதை செலுத்துறோம்? ஏன் மாதாவுக்கு நாங்க மதிப்பு கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அவர் சாதாரண தாய் அல்ல. அவர் யாரு? 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 சத்தமா கடவுளின் தாய். கடவுளின் தாய் எப்படியா நாங்க மதிக்காம இருக்க முடியும்?
கடவுளின் தாய் எப்படி நாங்க வணங்காம இருக்க முடியும்? எப்படி அவர்களுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருக்க முடியும்? எப்படி அவர்களுக்கு நாங்கள் விழா கொண்டாடாமல் இருக்க முடியும்? என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த அன்பு, கடவுளின் அன்பு இயேசுவினுடைய வடிவிலே அங்கே எலிசபெத் அம்மாளை சந்திக்க செல்லுகிறது. இந்த அன்பு போன உடனேயே அங்க என்ன நடக்கு? எலிசபெத் அம்மாளின் வயிற்றுக்குள் யார் இருக்கா? மறைக்கல்வி ஸ்டூடெண்ட் சொல்லுங்க. எலிசபெத் அம்மாள் வயிற்றுக்குள் யார் இருந்தா? என்ன யோவான்? திருமுழுக்கு யோவான். திருமுழுக்கு யோவான் என்ன செஞ்சாரு? அக்களிப்பால் துள்ளினார். என் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை மாதா சாப்பாடு கொண்டு போயிருந்தா திருமுழுக்கு யோவான் துள்ளிருப்பாரா? தெரியாது. ஒரு 10 சேலை எடுத்துட்டு போயிருந்தீங்கன்னா திருமுழுக்கு யோவான் துள்ளிருப்பாரா? தெரியல. எலிசபெத் அம்மாளுக்கு தேவையான பொருட்களை அன்னை மரியாள் ஒருவேளை வாங்கிட்டு போயிருந்தாங்கன்னா திருமுழுக்கு யோவான் துள்ளிருப்பாரா? அவற்றையெல்லாம் விட மேன்மையானதை, உயர்வானதை, பரிசுத்தமானதை, புனிதமானதை அன்னை மரியாள் சுமந்து சென்றார்கள். அங்கே ஆவியானவருடைய அருள் பொழிவால் திருமுழுக்கு யோவான் கடவுளின் அன்பு வந்திருக்கிறது என்பதை வெளிக்காட்டுகிற விதமாக அங்கே அக்களிப்பால் துள்ளி இந்த உலக மக்களுக்கு ஒரு முன் உதாரணத்தை கொடுக்கிறார். எங்கே கடவுளின் அன்பு ஆழமாக வெளிப்படுத்தப்படுகிறதோ அங்கே மகிழ்ச்சி இருக்கும். எங்கே கடவுளுடைய அன்பு ஆழமாக வெளிப்படுத்தப்படுகிறதோ அங்கே மகிழ்ச்சி இருக்கும். ஒருவேளை பொன்னோ பொருளோ தேவையான பொருட்களோ கொடுக்கிற பொழுது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி என்பது கொஞ்ச நேரம் இருக்கும். ஆனா கடவுளின் அன்பினால் பெறப்படக்கூடிய மகிழ்ச்சி என்பது நிரந்தரமானது. அதைத்தான் அன்னை மரியாள் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். என்ன சொல்றாங்க? நாமளும் போய் சந்திக்கணும். யாரை சந்திக்கணும்? யார் சந்திக்கப்பட வேண்டுமோ அவர்கள் சந்திக்கப்பட வேண்டும். இன்றைக்கு சமூகத்தில், நம்முடைய குடும்பத்தில் நாம பார்க்கிற மக்கள் மத்தியில யாரெல்லாம் சந்திக்கப்படாமல் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் யாராவது என்னை சந்திக்க மாட்டார்களா என்று யாரெல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அத்துணை பேரையும் நாம சந்திக்கணும். சந்திக்கிற பொழுது நாம எதை அவங்களுக்கு வாங்கிட்டு போகணும்? மாதா சொல்லி தரக்கூடிய பாடம், நீங்க எதையும் வாங்கிட்டு போலனாலும் பிரச்சனை இல்லை. மாறாக நீங்கள் உங்களுடைய உள்ளத்துல, கைகள்ல, உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெளிப்பாடாக கடவுளுடைய அன்பாக இயேசுவை நீங்கள் சுமந்து செல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசுவை நீங்கள் சுமந்து செல்லுங்கள். இயேசுவை கொண்டு போங்க. அவங்கள்ட்ட எது இல்லையோ அது நிறைவாக்கப்படும். நீங்கள் இயேசுவை எங்கே கொண்டு போய் வைக்கிறீர்களோ அந்த இடத்துல நிறைவு இருக்கும். இயேசுவை எங்கே தேவையோ அங்கே கொண்டு போய் வைக்கக்கூடிய பொறுப்பை நம்முடைய தாய் மரியாள் பெற்றிருக்கிறார்கள். தாய் மரியாள் ஏற்றிருக்கிறார்கள். என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இரண்டாவது அன்னை மரியாள் இந்த பிறரன்பு பணியை செய்த இடம் கானாவூர் கல்யாணம், கானாவூர் திருமணம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இயேசு என்றால் மகிழ்ச்சி, மகிழ்ச்சி என்றால் இயேசு, இயேசு என்றால் மகிழ்ச்சி, மகிழ்ச்சி என்றால் இயேசு. நீங்க அந்த வாசகத்தில் நீங்க வாசி பாருங்க, ரசம் தீந்து போச்சு இல்லையா? கானாவூர் திருமணத்தில் ரசம் தீந்து போச்சு. நீங்க ரசம் அப்படிங்கிற இடத்துல மகிழ்ச்சின்னு போட்டு வாசிங்க. கானாவூர் திருமண வீட்டில் மகிழ்ச்சி இல்லாம போச்சு, மகிழ்ச்சி குறைஞ்சு போச்சு, மகிழ்ச்சி பத்தல அப்படின்னு நீங்க வாசிப்பாரு. அப்போ அந்த இடத்துல மகிழ்ச்சியை
அன்னை மரியாள் மீண்டுமாக பெற்றுக் கொடுக்கிறார்கள். யார் வழியாக? யார் வழியாக? இயேசு வழியாக. நம்முடைய தாய் மரியாள் என்ன காரியம் செஞ்சாலும் அவங்க மகன் வழியாத்தான் செய்வாங்க. அவர்களாக எதையும் செய்வதற்கு முயற்சி எடுக்க மாட்டார்கள். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, தன்னுடைய மகன்கிட்ட போனை போட்டு சொல்லுவாங்க, அவரு செய்வார். கானாவூர் திருமண வீட்டில் அதான் நடக்கு. ரசம் தீர்ந்து போனது, மகிழ்ச்சி தீர்ந்து போனது, ரசம் இல்லை. இப்ப நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் நடத்துறோம் இல்லையா? 500 பேருக்கு சாப்பாடுனா நம்ம ஊர்ல 500 பேர் சாப்பாட்டை எத்தனை பேர் சாப்பிடலாம்? எத்தனை பேர் சாப்பிடலாம்? ஒரு 700 பேராவது சாப்பிடலாம் இல்ல? நமக்கு ஏற்கனவே தெரியும் கூட வந்துட்டாங்கன்னா என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா, நம்ம தவுசு பிள்ளை அப்படியே வெந்நிய என்ன செஞ்சிருப்பாரு, வெந்நி கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அதை எதுக்கு வேணாலும் பயன்படுத்துவார். வெந்நில அரிசியை போடுவாரு, சாம்பார் பத்தலைன்னா அந்த வெந்நியை ஊற்றி சாம்பாரினுடைய சாம்பாரை மாற்றுவார். அதை இன்னும் கூட்டம் வந்துச்சுன்னா சாம்பாரினுடைய சாம்பாராக மாறுவது இல்லையா? அதை பற்றி நம்ம தவுசு பிள்ளை கவலையே பட மாட்டார். ஆனால் யூத சமூகத்தில் பிரச்சனையே வேற. அங்க கல்யாண வீட்டில் சாப்பாடே என்னது அப்படின்னு சொன்னா திராட்சை ரசம் தான், வேற எதுவும் கிடையாது. திராட்சை ரசம் தான். அதுவும் சும்மா மாட மடங்க எல்லாரையும் கூப்பிட மாட்டாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு பத்திரிக்கைனா ஒரு ஆள் தான் வரணும். அப்ப 100 பேர் தான் வருவாங்க அப்படின்னு சொன்னா 100 பேருக்கு மட்டும்தான் திராட்சை ரசம் செய்ய முடியும். திராட்சை ரசம் உடனே திராட்சை பழத்தை போட்டு புழிஞ்சு எடுத்து அந்த ரசம் கிடையாது, அதுக்கு நிறைய பக்குவம் பண்ண வேண்டி இருக்குது. அதனால அவ்வளோ எளிதாக திராட்சை ரசத்தை உருவாக்க முடியாது. அதனால கரெக்டா 50 பேர் 50 பேர், 100 பேர் 100 பேர். இப்படி பக்காவா பிளான் பண்ணி செஞ்ச இடத்துல திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு. அப்ப என்ன அர்த்தம்? எவனோ கூட 2 டம்ளர் குடிச்சிட்டான்னு அர்த்தம். அப்படிதானா? எவனோ கூட 2 டம்ளர் குடிச்சிட்டான், அது பிரச்சனை இல்லை. இப்ப திராட்சை ரசம் தீர்ந்து போன உடனேயே கல்யாண வீடு நடத்துறவங்க முகத்துல மகிழ்ச்சி இல்லை, மகிழ்ச்சி இல்லை. அன்னை மரியாள்கிட்ட போய் யாருமே சொல்லலை. அன்னை மரியாள் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி அதுதான். உங்க முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க உனக்கு என்ன பிரச்சனை. மாதாவினுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னா, நீ மாதா முன்னால எப்படிப்பட்ட முகத்தோடு போய் நின்னாலும் உனக்கு என்ன பிரச்சனைன்னு மாதா கண்டுபிடிச்சிருவாங்க. அதுதான் பெத்த தாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? பள்ளிக்கூடத்துல இருந்து பிள்ளைய வந்த உடனே தாய் தான் முதல்ல கேட்பாங்க, என்னப்பா யாரும் டீச்சர் மிஸ் திட்டினாங்களா, கேட்கீங்களா கேட்கலையா? அவன் மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தான்னா, இல்லைன்னா சாப்பிடலையா தம்பி, போன சாப்பாடையா கொண்டு வந்துட்ட அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதே மாதிரி தான் நீங்கள் கோயிலுக்குள்ள வந்து மாதா முன்னால் நின்னாலே மாதா உங்கள் முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் என்ன பிரச்சனையில் வந்திருக்கீங்கன்னு. அதே மாதிரி தான் கானாவூர் திருமணத்தில் நடந்துச்சு. அவர்களாகவே முன் வந்து தன்னுடைய மகனிடத்தில் போய் பேசுகிறாங்க. இயேசு உடனே என்ன சொல்கிறாரு, அம்மா நாமளே சாப்பிட வந்திருக்கோம், சாப்பிட்டுட்டு என்ன செய்வோம், போயிடுவோம் அப்படின்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு? எனது நேரம் இன்னும் வரவில்லை, ஆனாலும் மாதா விடலை, அவர் அப்படித்தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுனுடைய சீடர்களை கூப்பிட்டு என்ன சொன்னாரு? என்ன சொன்னாங்க? அவர் சொல்லுவதை செய்யுங்கள், அவர் சொல்லுவதை செய்யுங்கள், அவர் சொல்லுவதை செய்யுங்கள். அப்ப இயேசு சொல்லுவாரு, அதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா இழந்து போன அந்த மகிழ்ச்சி மீண்டும் புதிதாய் உங்களுக்கு கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். புதிதாய் உங்களுக்கு கிடைக்கும், புதிதாய் உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளவு நேரம் இவ்வளவு நல்ல திராட்சை ரசத்தை
எங்கே நீங்கள் வைத்திருந்தீர்கள் என்று அங்கே கேள்வி கேட்கப்பட்டது. என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, அன்னை மரியாள் வார்த்தையாம் இறைவனை தன்னுடைய உதிரத்தில் மனு உருவாக பெற்று கடவுளின் அன்பின் மறு உருவாகிய அவரை நாம் எல்லோருக்கும் எல்லா ஆசிரையும் வழங்கக்கூடிய ஒரு அற்புத கருவியாக, மீட்பராக இந்த சமூகத்திற்கு கொண்டு வந்திருக்கார் அப்படின்னு சொன்னா, அவர் இந்த கருவியை, இந்த அன்பை தான் சந்திக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறார். அதுதான் அன்னையிடமிருந்து வெளிப்படுகிற அன்பாக இருக்கிறது. இயேசுவை வழங்குவது ஒன்றே அன்னையினுடைய மாபெரும் பணியாக இருக்கிறது. பிறர் அன்பை வெளிக்காட்டுகிற, பிறருக்கு அன்பாக வெளிக்காட்டுகிற ஒரு காரியம் இயேசுவை வழங்குவதாக இருக்கிறது. அதை இந்த நாளில் சிறப்பாக அவரை தேடி வந்திருக்கக்கூடிய நம் எல்லாருக்கும் நம்முடைய தாய் மரியாள் சொல்லித்தரக்கூடிய ஒரு அற்புதமான பாடம். நாம் பிறரை அன்பு செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி வெளிக்காட்டுவது? அவங்க தேவையில் உதவி செய்ததா நல்லது, ஏதாவது இல்லை அதை கொடுப்பதா நல்லது, அவர்களுக்கு உடன் இருப்பதா நல்லது. எல்லாவற்றையும் விட நம்முடைய தாய் மரியாள் இன்றைக்கு நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம், நீங்கள் பிறரை அன்பு செய்கிறீர்களா? அன்பை வெளிக்காட்ட வேண்டுமா? இயேசுவை கொடுங்கள், இயேசுவை கொடுங்கள், இயேசுவை மட்டும் கொடுங்கள். அவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர்களுக்கு நிறைவாய் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த நாளில் சிறப்பாக பிறர் அன்பு பணிக்கு முன்மாதிரியான மரியாவை சிந்தித்து பார்க்கக்கூடிய நாம் ஒரே ஒரு காரியம்தான், பிறர் அன்பு பணியினுடைய முன்மாதிரியாக அன்னை மரியாள் இந்த சமூகத்திற்கு விட்டு சென்றிருக்கிறார். அது தன் மகன் இயேசுவை எல்லாருக்கும் வழங்குகிற அந்த பணி, எல்லாருக்கும் வழங்குகிற அந்த பணி. நாம எப்படி இயேசுவை வழங்க முடியும்? இயேசுவை நாம எப்படி வழங்க முடியும்? இயேசு என்கிட்ட இருந்தா தானே நான் ஒருத்தருக்கு வழங்க முடியும். அன்னை மரியாளினுடைய உதிரத்தில் இயேசு இருந்தார், உயிரோடு கலந்தவராய் இருந்தார். எனவே அன்னை மரியாள் கொடுத்தார்கள். இயேசுவை நானும் நீங்களும் எப்படி கொடுக்க முடியும் ஒருத்தருக்கு? இயேசு என்கிட்ட இருக்காரா? இருக்காரா இல்லையா? எங்க இருக்காரு? உள்ளத்துக்குள்ள இருக்காரா? உள்ளத்துக்குள்ள எப்படி இருக்காரு? ஒவ்வொரு நாளும் நம்ம நற்கருணை வாங்குறோமா? நற்கருணை வாங்குறோமா வாங்கலையா? நற்கருணையில் யார் இருக்கா? நீங்கள் புதுநன்மை வாங்கினீங்களா பாப்பா? நற்கருணையில் யார் பாப்பா இருக்கா? ஏசு எப்படி இருக்காரு? ஏசு எப்படி இருக்காரு? நற்கருணையில் இருக்கக்கூடிய ஏசு எப்படி இருக்காரு? எப்படி இருக்காரு? எப்படி இருக்காரு? உயிரோடு இருக்கிறார். நற்கருணையிலே நம்ம ஆண்டவர் இயேசு உயிரோடு வாழுகிறார். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம பெறுகிறோம். இன்னைக்கு எல்லாரும் நாம நாக்க நீட்டி கையில இயேசு ஆண்டவரை உயிரோடு பெற போகிறோம். அப்போ நமக்குள் இயேசு இருக்கிறார். அப்ப இந்த இயேசுவை நீங்க வீட்டுக்கு கொண்டு போறீங்க இல்லையா? வீட்டுக்கு சுமந்து செல்ல போகிறீங்க. அன்னை மரியாள் தன்னுடைய உதிரத்தில் சுமந்தது மாதிரி நீங்க உள்ளத்துல உயிரோடு இருக்கக்கூடிய ஆண்டவரை சுமந்து செல்ல போகிறீர்கள். அந்த ஆண்டவரை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் நீங்க கொடுக்கணும். அதுதான் நீங்கள் பிறருக்கு செய்யக்கூடிய முக்கியமான அன்பினுடைய பணியாக இருக்கிறது. இதை தவிர வேற நீங்க எதை செஞ்சாலும் அது வெளி அடையாளமாக மாறி போய்விடுமே ஒழிய அன்னை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய பாடமாக இருக்காது. எனவே இந்த ஒரு அருளை நாமும் நம்முடைய குடும்பமும் நிறைவாக இந்த சமூகத்தில் செய்து வாழ அன்னை மரியாள் வழியாக தொடர்ந்து இந்த நாளில் நாம் வேண்டிக் கொள்வோம். இறைவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.